ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற 3வது பருவத்தில் இயல் 3 மழைப்பொழிவு இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்க. அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுங்க. ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு பாருங்கள், மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொறுமை. செகண்ட் ஒன் வேர்டு, சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயில் பாருங்கள் இருக்குது பாருங்கள், உலகம். அதை வந்து குறிச்சிக்கோங்க. மூணாவது ஒன் வேர்டு, மலை அளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மலை ப்ளஸ் அளவு. நாலாவது ஒன் வேர்டு, தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயில் இருக்குது பாருங்கள், தன் ப்ளஸ் நாடு. அடுத்து அஞ்சாவது ஒன் வேர்டு, இவை ப்ளஸ் இல்லாது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இவை இல்லாது. சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஆன்சர் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொறுத்துக. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சாந்தம். சாந்தம்க்கு ஆன்சர் என்னது, அமைதி. செகண்ட் ஒன் மகத்துவம். மகத்துவம்னா ஆன்சர் என்னது, சிறப்பு. மூணாவது என்னது, தாரணி. தாரணினா என்னது, உலகம். லாஸ்ட் ஒன் இரக்கம்னா கருணை. 2, 3, 4, 1 ஆன்சர் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து குருவினா முதல் கேள்வி, இந்த உலகம் யாருக்கு உரியது? இதுக்கு ஆன்சர் வந்து சைடில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின் போட்டு, சாந்தம் என்ற அமைதியான பண்பு கொண்டவர்களுக்கு இந்த உலகம் உரியது. சாந்தம் என்ற அமைதியான பண்பு கொண்டவர்களுக்கே இந்த உலகம் உரியது. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், உலகம் நிலை தடுமாற காரணம் என்ன? இதற்கான ஆன்சரும் சைடில் எழுதிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் போட்டு, சாதிகளும் கருத்து வேறுபாடுகளும் உலகம் நிலை தடுமாற காரணமாகும். சாதிகளும் கருத்து வேறுபாடுகளும் உலகம் நிலை தடுமாற காரணமாகும். அடுத்து மூணாவது கேள்வி, வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாற என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் கீழே எழுதிக்கோங்க. வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாற நல்ல உள்ளத்தோடு வாழ வேண்டும். வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாற நல்ல உள்ளத்தோடு வாழ வேண்டும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதான் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து சிறுவினா, சாந்தம் பற்றி இயேசு காவியம் கூறுவன யாவை? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 47 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 47 பாடலின் பொருளை பாருங்கள். ஒரு பெரிய 4 வரி கொடுத்துருக்காங்களா, பெரிய பேராகிராஃபு. சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள், அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அடுத்த பேரால் 3வது வரி பாருங்கள், ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும். அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் சிறுவினாக்கான ஆன்சர். அடுத்தது சிந்தனை வினா, எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ என்ன செய்ய வேண்டும்? இதற்கான ஆன்சர் நான் வீடியோவோட எண்ணில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணிட்டு அதை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இதோட மழைப்பொழிவுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் தன்னை எறிதல் இந்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.